அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வெல்கம் கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. எதெல்லாம் உங்க ப்ரொஃபசர்ஸ் லெக்சர்ஸ் நீங்க ரசிப்பீங்க? கணக்கு டீச்சரா அவங்க மேபி அவங்க சில பேர்லாம் காலேஜ் கேம்பஸ்க்குள்ள வரையில இந்த வைப் வந்துடும். அவங்க பாடம் எடுக்கிற ஸ்டைலா இருக்கலாம், அவங்க பேசுற முறையாக இருக்கலாம். உள்ள வந்தா பவரடி அண்ணன் யாரு? மேம் வந்து ஜெனிட்டா மேம் அண்ட் பிரியா பண்ற ட்ரெஸ்ஸிங்கா இருக்கட்டும், அவங்க போடுற ஆக்சசரிஸா இருக்கட்டும், நான்லாம் வியப்பேன். சிறகு அடிப்போம் நாங்க. அவங்க கிளாஸ் நடங்க பண்ற சின்ன விஷயம்லாம் கியூட்டா இருக்கும். சரி, மேம் வந்து வெளிய மாடலிங் பண்றாங்க. மாடல் கம் ப்ரொஃபசர். ஆக்சுவலா இப்படி ஒரு காம்பினேஷன் ரொம்ப புதுசா இருக்கு. ஆனா இது புதுசா இருக்குனே. சோ என்னோட சார் வந்து ஒரு சின்ன செலிபிரிட்டி சார். அவனுங்க தான் சார் அப்படி சொல்றாங்க. கான்டென்ட் கிரியேட் பண்ணுவேன். அதனால வெளியில அவங்க கூட போனேன்னா சார் நீங்க தானே அப்படின்னு யாராவது கேட்பாங்க. அத அவன் சொல்றான். எங்க மேம் வந்து டெய்லி ட்ரெஸ் அப் பண்றது வந்து ரொம்ப நீட்டா இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி காஸ்டியூம் ஏத்த மாதிரி ஜுவல்லரிலாம் போட்டு வருவாங்க. எப்படி மேம் டெய்லி இவ்வளோ அழகா இருக்கு, கிளாஸ்க்கு வரப்ப அப்பாடா மேம் வந்துட்டாங்கடா அப்படின்ற மாதிரி. ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. ப்ரொஃபசர் வந்து அவருக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு. கிராஸ் பண்ணும்போது எங்களை எட்டி பார்க்கறது, அவர்கிட்ட அட்மையர் பண்றதுனா அவர் கவிதை எழுதுவாரு. நீங்க தான் கவிஞரா? வணக்கம் சார். ஒரு கவிதை சொல்லுங்க. எதிர்கால பிணத்தை உயிரோடு காட்டுகிறது உயிரற்ற கண்ணாடி. எல்லாம் டெக்னாலஜி. ஏன்னா வரவேற்புலாம் பயங்கரமா இருக்கு. தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ. லவ் ரிலேட்டட் கவிதைகள் இருக்கும். அதை பார்த்தா எந்த பொண்ணா இருந்தாலும் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. நீ சாதாரண குஞ்சு இல்ல, பாப்பா மன்மத குஞ்சு. மேம் நேம் வந்து மதுமிதா. எக்ஸாம் ஷெல்ல வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, அப்போ அந்த மேம் இருக்காங்கன்னே இருக்க எல்லா ஸ்டாஃப்மே அவங்க இருக்க ஹாலில் இருப்பாங்க. உம்மள சோக்கு கேக்குதா கோபி? நான் வந்து எப்படி ரசிச்சேன்னா மர்க்கா சொல்லு. நான் வந்து எப்படி ரசிச்சேன்னா மர்க்கா சொல்லு. நான் வந்து எப்படி ரசிச்சேன்னா அவங்க எக்ஸாம் ஹாலுக்கு வந்தாங்க. அழகா இருப்பாங்க. எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனி வச்சு அடி குனிடா. ஆனா அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும் எல்லாமே காலேஜ்லயே அழகா இருப்பாங்கன்னா அவங்க அழகா இருப்பாங்க. அந்த மாதிரி இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. சரி, ஸோ வந்து நின்னோடனே சரி அப்பாடா ஒரு இன்னும் 2 மணி நேரத்துக்கு நம்ம வந்து தூங்க தேவை கிடையாது, நமக்கு ஒரு பூஸ்டப் ஆயிருச்சு. சரி ஓகே ரைட்லா ரைட். என் ப்ரொஃபஸர் பொறுத்த வரைக்கும் காரிடர்ல நடந்து போனாலும் ரசிப்பேன் சார். நானே ரசிப்பேன் பார்த்துக்கோங்களேன். அவனா நீ ஹீரோ ரேஞ்சில் இருக்காரு அவர் மட்டுமே. காலேஜில் தனியாக தெரியாது சார் அவர் மட்டும். அங்க பாரு அவன் மட்டும் எப்படி பார்க்கறானு. அவருடைய ஃபேஸ்ல வந்து சிரிப்பு குறையவே குறையாது சார். எப்பயுமே ஃபேஸ் சிரிச்சிட்டே தான் இருக்கும். சிரித்த முகத்தோடு இருப்பாரு எப்போதும். இப்போ கூட அப்படிதான் இருக்காரு. என்னோட மேம் வந்து மலையாளி மேம் தான் சார். அவங்க மலையாளம் பேசுறது வந்து அவ்வளோ கியூட்டா இருக்கும். டேய் டீச்சரா? அவங்க என் கிளாஸ்க்கு வர மாட்டாங்க, அவங்க வேற டிபார்ட்மெண்ட். நீங்க உங்க கிளாஸ் போயிருவீங்களா? நான் அவங்கள பாக்குறதுக்காக அப்பப்போ போய் பாப்பேன் சார். போடான்னு சொல்லுவாங்க சார், அது செம்ம கியூட்டா இருக்கும். என்ன சொல்லுவாங்க? நீ போட அப்படின்னு. என்னோட ப்ரொஃபஸருக்கு வந்து அவரோட ஷர்ட் கலெக்ஷன்ஸ்க்கே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. இந்த மாதிரி அழகான ஷர்ட் கலெக்ஷன். எவ்வளவு சட்டை வச்சிருப்பீங்க சார்? சார் அரௌண்ட் ஒரு 300 அந்த ரேஞ்ச்ல வார்ட்ரோப் ஃபுல்லா வச்சிருப்பேன் சார். 300 சட்டை வச்சிருக்கீங்களா? சமூகம் பெரிய இடம் போல இருக்கு. சொன்னேன்ல சார், போட்டதே பார்த்தது கிடையாது நான். நோ தப்பாகுதுனா. 300 ரொம்ப அதிகமா இருக்குங்க. நான் கஸ்டமைஸ் பண்றேன் சார். அதுக்கு கொலாப் அந்த மாதிரி பிடிச்ச பேர். ஓ டீச்சர்ஸ் இப்போ கொலாப்லாம் பண்றீங்க? எஸ் சார். ஐயோ தெரிஞ்சுக்கங்கடா, நீ நான் டீம். ஆனா இது புதுசா இருக்குனே. நடந்து வர ரசிக்கிற அளவு என்ன அவ்வளவு ஸ்பெஷல் இதுல? ஸ்டைலா நடந்து வருவார் சார். ஸ்டைல்ஸ். கிளாஸ் ரூம்ல ஸ்டூடண்ட்ஸ் கண்ட்ரோல் வச்சிருக்கதை கேள்விப்பட்டிருக்கேன். காரிடார்லயே கண்ட்ரோல் வச்சிருக்கீங்க. ஆள் தெரியல போட்டுருக்கு. கூலஸ் போட்டுட்டு கெத்தா வருவாரு. செம்ம மாசா இருக்கும் சார். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.